வெல்கம் டு கேஆர்ஆ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான வத்த குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், அவரைக்காய் வத்தல், மாங்காய் வத்தல், இப்படி எல்லா வத்தலையும் கலந்து நல்ல ஒரு அருமையான வத்த குழம்புங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வத்த குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. வத்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வத்த குழம்புக்கு எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் நான் இன்றைக்கி தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பு வடகம் ரெசிபி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு, ஜீரகம், வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம கருவடகம் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 நல்லா முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதக்கிட்டு வைக்கும் போது தான் வத்த குழம்பு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ 3/4 பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் ஒரு தக்காளி பழம் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளி பழமாக ஒரு பழம் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள், தனியாத்தூள் ரெண்டும் நீங்கள் எந்த அளவு காரக்குழம்புக்கு சேர்ப்பீங்களோ அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் அந்த எண்ணெயிலேயே மசாலாவை வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வதக்கி விட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரி வத்தல், கொத்தரை வத்தல், அவரைக்காய் வத்தல் இது 3த்தையும் பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வத்தலில் வந்து மண் இருக்கும், அதனால் அலசிட்டு எடுத்துக்குங்க. அதே போல் மாங்காய் வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மாங்காய் வத்தல் ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது தான் நல்லா வெந்து வரும். இந்த வத்தல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மசாலா கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு செய்யணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வத்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இதிலே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி அரைச்சது மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்ப ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வரும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் சேர்த்துருக்க அந்த வெங்காயம், பூண்டு, வத்தல் எல்லாம் வெந்து நல்லா அருமையாக இருக்கும் குழம்பு. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொதித்து நல்லா திக்காக எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு சூப்பராக அருமையாக. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடலாம். இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மிளகுத்தூளும் நாட்டு சர்க்கரையும் கடைசியாக தான் நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகுத்தூளை வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் குழம்பு லைட்டாக அப்படியே கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி கடைசியாக நம்ம தூவி விட்டு இறக்கும் போது பார்த்திங்கன்னா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வத்த குழம்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பார்க்கும்போதே நமக்கு நாக்கில் எச்சில் ஊறும். நல்ல சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம ருசியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு இந்த வத்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நாள் செஞ்சு மறுநாள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும்.
இதே போல் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வத்த குழம்பை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.